இலங்கை திருநாட்டின் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள மண்முனை தென் எரிவில்பற்று பிரதேச செயலர் பிரிவினை தொழிற்பரப்பு எல்லையாக கொண்டு சுயதொழிலில் ஈடுபடுபவர்கள் வாழ்வாதாரத்தை விருத்தி செய்யும் வகையில் நெதர்லாந்து மனிதநேய அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தின் வழிகாட்டுதல் ஒழுங்கமைப்பின் கீழ் விடிவள்ளி சுயதொழில் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம் 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி மட 762 என்னும் பதிவிலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டது. இச்சங்கம் அமையப்பெற்றுள்ள பிரதேசமானது விவசாயம், மீன்பிடி, கால்நடை வளர்ப்பு போன்ற தொழில் நடவடிக்கைகளை பிரதானமாக கொண்டுள்ள நிலையில் இப்பகுதியில் உள்ள மக்களும் இத்தொழில்களை அடிப்படையாக கொண்டு தமக்கு பொருத்தமான சுயதொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இச்சங்கத்தின் தொழிற்பரப்பில் சுமார் 15 கிராமங்கள் அமைந்துள்ளன. இவ்வாறான நிலையில் இவ்விடிவள்ளி சுயதொழில் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கமானது முதற்கட்டமாக துறை நீலாவணை, பெரிய கல்லாறு, மகளிர்முனை ஆகிய 3 கிராமங்களில் சுயதொழில் நடவடிக்கையில் ஈடுபடுபவர்களை அங்கத்தவர்களாக கொண்டு செயற்பட தொடங்கியது. இச்சங்கத்தின் மகளிர்முனை கிராமத்திலுள்ள அங்கத்தவர்களில் ஆண்கள், பெண்கள் அடங்கலான அநேகமானவர்கள் நன்னீர் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வங்கத்தவர்களின் இத்தொழில்நிலை மேம்படுத்துவதன் மூலமாக அவர்களின் வாழ்வாதாரத்தை விருத்தி செய்வதற்கான கோரிக்கைகள் அங்கத்தவர்களிடமிருந்து கிடைக்க பெற்றமை தொடர்பாக விடிவள்ளி சுயதொழில் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் திருவாளர் மேவின் ஆசிரியர் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். 16 மீனவர்களுக்கு 36,000 ரூபாய் பெறுமதியான மீன்பிடி உபகரணங்களை ஒவ்வொருவருக்கும் வழங்கியிருந்ததுடன் 14 குஞ்சு மீன் படிக்கின்ற மீனவர்களுக்கு 10,000 பெறுமதியான உபகரணங்களை வழங்கியிருந்தார்கள். அது முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டது. சுயதொழில் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தினால் 2024 வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மகிழூர் முனை கிராமத்தில் தமது பயனாளிகளான மீனவர்களுக்கு மானியத்துடனான கடன் அடிப்படையிலும் ஒரு தொகுதி பெண் மீனவர்களுக்கு முற்றிலும் இலவசமாகவும் மீன்பிடி உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வானது விடிவள்ளி சுயதொழில் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் திரு மேவின் ஆசிரியரின் தலைமையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக IMHO நிறுவனத்தின் பணிப்பாளர் கௌரவ டாக்டர் ராஜம் அம்மணி அவர்களும் அவரது கணவனார் கௌரவத்துக்குரிய தெய்வேந்திரன் ஐயா அவர்களும் கலந்து கொண்டதுடன் சிறப்பு விருந்தினராக நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கத்தின் கிழக்கு மாகாண இணைப்பாளர் திரு வேந்தன் அவர்களும் வேலன் இலவச கல்வி நிலையத்தின் தலைவர் பூவண்ணா தவராசா அவர்களும் கலந்து சிறப்பித்தனர். விசேட விருந்தினராக IMHO நிறுவனத்தின் நிகழ்ச்சி திட்ட இணைப்பாளர் திரு பிரதீப் அவர்களும் கலந்து சிறப்பித்தார். இந்நிகழ்வில் முதற்கட்டமாக 12 மீனவர்களுக்கு 36,000 ரூபாய் பெறுமதியான மீன்பிடி உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. இதன் போது தலைவர் தனது தலைமை உரையில் IMHO நிறுவனம் இலங்கையில் பல சேவைகளை வழங்கி வருவதாகவும் கல்வித்துறையில் அளப்பரிய சேவைகளை செய்வதாகவும் விடிவள்ளி கூட்டுறவு சங்கத்தின் பயனாளிகளுக்கு உதவ முன்வந்தமைக்கு IMHO நிறுவனத்தினருக்கும் அதன் பணிப்பாளர் கௌரவ டாக்டர் ராஜம் அம்மணி அவர்களுக்கு விசேட நன்றிகளை கூறினார். மேலும் தொடர்ந்து உரையாற்றிய IMHO நிறுவனத்தின் பணிப்பாளர் கௌரவ டாக்டர் ராஜம் அம்மணி அவர்கள் கூட்டுறவு முறைமை சிறந்த முறை என்றும் அதனை பயனாளிகள் உரிய முறையில் பயன்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியதுடன் அனர்த்த காலங்களுக்குரிய முன்னாயத்த வேலைகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என கூறியதுடன் IMHO சர்வதேச ரீதியான நிறுவனம் என்றும் பல சேவைகளை செய்து வருவதாகவும் கூறியதுடன் எதிர்காலத்தில் பல வேலை திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். அத்துடன் இனங்காணப்பட்ட பயனாளிகளுக்கு மீன்பிடி உபகரணங்களை வழங்கி வைக்கும் சர்வதேச சுகாதார அமைப்பு நிறுவனத்தினால் இவ்வாறு வழங்கப்பட்ட மானிய மற்றும் கடனுதவி திட்டத்தினால் அங்கத்தவர்களாகிய பயனாளிகள் பெரிதும் நன்மை அடைந்துள்ளனர். மானிய அடிப்படையில் வலைக்கடன்களை பெற்ற சில மீனவர்களின் கருத்துக்கள் இவ்வாறு அமைகின்றது. நிறுவனத்துக்கு இந்த வேலை முதல்க நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை வேளையில் இந்த மீனவர்கள் சார்பாக இந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால் IMH நிறுவனத்தினால் எங்களோட இந்த வாவியில் தொழில் செய்கின்ற வலை கட்டி மீன் பிடிக்கிறவர்கள் மற்றும் சிறு மீன் பிடிக்கிறவர்களுக்கு IMH நிறுவனத்தினால் உதவி செய்திருந்தாங்க. அவங்களோட சுயதொழிலை வளர்ப்பதற்காக மேன்மேலும் உயர்த்துவதற்காக வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக உதவி செய்திருந்தாங்க.
அதன்படி அந்த பெற்று அந்த வலைகள் மற்றும் அந்த சிறுமீன் பிடிக்கிற அந்த உபகரணை கொண்டு முதலாவது அந்த சிறுமீன் பிடிக்கிற பெண்கள் தான் கூடுதலாக குடும்பத்தை தலைமை தாங்கி நடத்துகிற பெண்கள் அதனூடாக இன்றைக்கு கொஞ்சமாக வருமானம் பெற்று ஓரளவுக்கு அவங்களோட அன்றாட வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதற்கு மிகவும் உதவியாக இருக்குது. எனவே நன்றி, அதற்காக தான் நன்றி சொன்னேன். நான் அது மாதிரி மீன் பிடிக்கிறார்கள், அந்த கொடுத்த வலையை வச்சு நிறைய உதவி நல்லா பிடிச்சிருந்தாங்க. கொஞ்ச நாள் நல்லா மீன் பட்டது. ஆனால் வலை வந்து கொஞ்ச நாளால் கொஞ்சம் கலர் மாறும், மற்றது பழுதாக போயிடும், அது நடக்குதா. ஆனால் கொடுத்த காலங்களில் அவங்க உரிய மீனவர்கள் அதை பயன்படுத்தி அவங்களோட வாழ்வாதாரத்தை தேவையான பெற்றுக்கொண்டாங்க. சந்தோஷமாக இருந்தது. எல்லாரும் சொன்னாங்க நல்லா படுகுது, மீன் படுகுது, நல்ல விலை கிடைச்சிருக்கண்டு பாவிச்சாங்க. அதை போல் இந்த எங்களோட கிராமத்தில் வந்து இன்னும் மீனவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் அதாவது குடும்பங்களை தலைமை தாங்கி வழி நடத்துகிற சிறுமீன் வடிக்கிற பெண்கள், அதே போல் வாவியில் மீன்பிடி எங்களோட குடும்பத்தில் அந்த மீன்பிடி கிராமத்தில் வந்து 370 குடும்பத்துக்கு மேலே இருக்கிறாங்க. அதாவது விவசாயம், மீன்பிடி, கைத்தொழில், மேசன் அப்படி என்று கூலி தொழிற்சாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் மீனவர்கள் என்று சொல்லி குறிப்பிட்ட ஒரு 50-60 குடும்பம் தான் இருப்பாங்க. அதில் வந்து அதுலேயும் தலைமைத்துவம் தாங்குகிற பெண்கள் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களும் பேட்டி கண்டிருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்த அந்த சிறுமீன் வடிக்கிற உபகரணம் கொண்டு அவங்க பெற்ற நன்மைகளை பற்றி இதற்கு முன்னால் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய வருமானம் சிலருக்கு 500 1000 அப்படி என்று வருமானத்தை எடுத்து அவங்க குடும்பத்தோடு கொண்டாங்க. எனவே இனி வரும் நாட்கள்லையும் இன்னும் இருக்கிறாங்க, மீனவர்களும் இருக்கிறாங்க. இன்னும் உதவி செய்தால் அவங்களோட வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து செல்ல முடியும் என்று கூறிக்கொண்டு, எனவே உங்களோட உதவிக்கு மீனவர்களுக்கு நீங்கள் இதுவரையும் செய்த உதவிகளுக்கு கிராம மக்கள் சார்பாகவும் மற்ற இந்த மீனவர்கள் சார்பாகவும் IMHO நிறுவனத்திற்கு, அதாவது உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள், இங்கே வந்து எங்களோட சேர்ந்து எங்களோட கிராமத்தில் இருக்கிற தலைவர் மற்றும் செயலாளர் அனைவருக்கும் இந்த வேளை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வெளிநாட்டிலிருந்து இந்த உதவியை செய்வதற்காக நன்றி. விலை தந்ததால் பரவாயில்ல, தொழில் நடக்குது. ஒரு நாள் 1500 2000 தொழில் நடக்குது. நாங்கள் காசெல்லாம் நல்லா ரெடியாக கட்டுவோம். எங்களுக்கு இன்னும் உதவிகள். பேர் ஸ்ரீதரன், நான் விடிவெள்ளி சங்கத்தில் அங்கத்தவராக இருக்கேன். எனக்கு வலை தந்திருக்காங்க சங்கத்தால். ஆம், அநேகமான இடங்களில் மீன்பிடி தொழிலில் ஆண்களே ஈடுபடுகின்றனர். பெரும்பாலான நேரங்களில் அவர்கள் தோணிகளில் நின்று கொண்டே மீன்பிடியில் ஈடுபடுகின்றனர். ஆனால் இக்கிராமத்தில் உள்ள பெண்கள் சிலர் சிறு குழுக்களாக சேர்ந்து சிறு மீன் வகையின மீன்பிடியில் ஈடுபடுகின்றனர். இதில் குறிப்பிடத்தக்க விசேடமான விடயம் என்னவெனில், அவர்கள் மார்பளவு வரையிலான நீரின் நில அடியிலிருந்தே இம்மீன்பிடியில் ஈடுபடுகின்றனர். அவ்வாறு ஈடுபடும் மீன்பிடி நடவடிக்கையினை தற்போது நீங்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். IMS நிறுவனத்தினால நாங்கள் இந்த சிறு மீன் பிடிக்க ஈடுபட்டிருக்கிறோம். நாங்கள் சிறு தொழிலுக்காக எங்களுக்கு சிறு மீன் பிடிக்கிறதுக்காக எங்களுக்கு சில சாமான்கள் தந்திருக்கிறாங்க, உபகரணங்கள். என்னென்னா இந்த குஞ்சு மீன் படிக்கிறதுக்காக, சிறு மீன் தொழில் செய்கிறதுக்காக எங்களுக்கு கொஞ்சம் சாமான்கள் தந்திருக்காங்க. அதால் நாங்கள் தொழில் செய்கிறோம். நாங்கள் இரவைக்கு 2 மணிக்கு போய் இறங்குவோம், காலையில் 7 மணிக்கு. எங்களுக்கு சிறுமீனுக்கு தந்த சீலை தந்தவங்க ஒரு 6 மாதம் தான் அந்த சீலை பாவிக்கும். வடிக்கக்கூட ஒரு 6 மாதம் பாவிக்கும். அந்த அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் எங்களுக்கு அது பிஞ்சால் திரும்ப எங்களுக்கு ஒரு உதவி செய்யும். இங்கே நச்சம்மா, நாங்கள் இதில் எங்களுக்கு உபகரணங்கள் தந்து நாங்கள் தொழில் செய்கிறோம். அதால் நாங்கள் ஒரு நாளைக்கு மீன் சிறுகையும் படும், கூடையும் படும், இப்படி அமௌண்ட்டு வேறு அதை எடுத்து விடிவெள்ளி தொழில் சங்கத்தில் இதில் இருக்கிற நாங்கள் சின்ன மீன் பிடிச்சி தான் தொழில் செய்கிறோம். ஒரு நாளைக்கு படும், ஒரு நாளைக்கு படாது. எங்களை வருமானங்கள் சீலை, பானை, கூடை தந்து நாங்கள் ஒரு நாளைக்கு 1000 ரூபாயும் வரும் ஒரு ஆளுக்கு. அப்படி கூடப்பட்டா 1500 வரும், 500 வரும், இல்லை 100 ரூபாயும் வரும், இல்லாட்டி சில நாள் ஒன்று இல்லாமையும் போகும். அப்படித்தான். இப்போ அது 3 பேரும் அதை காய வச்சு அதை 3ஆக பிரித்து மௌலமனை விடிவெள்ளி சுயதொழில் கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர் நான் பினோஜா கதைக்கிறேன். இந்த எங்கள் சங்கத்தின் 270 பேர் அங்கத்தவர்களை கொண்டிருக்கிறோம். சங்கமானது 2024 ஆண்டு 11ஆம் மாதம் 30ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது.
270 பேரை கொண்டு நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்தது. தற்பொழுது 106 பேர் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அவங்களை நாங்கள் குழு அடிப்படையில் பிரித்து 13 குழுவாக பிரித்து அவர்கள் சேமிப்புகளை நல்லபடி ஆரவிட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம்.